நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள். இது மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கார்டு நம்ம வெக்டார் டிசைனில் இது பண்ணியிருக்கோம். CorelDRAWல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிஸ்னஸ் கார்டு. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கார்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபைல் ஃப்ரீயாக கொடுப்போம், இந்த நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து இப்போ 2வது ஃபைல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த ஃபைலை ஃப்ரீயாக கொடுக்குறவங்களுக்கு இதில் இங்கே நீங்கள் பார்க்குற டிசைன் வந்து உங்களுக்கு இதே டிசைனில் வந்து ஃப்ரீ ஃபைல் கொடுக்குறோம். வீடியோவில் வேறு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பட்டு இது உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபைலை வந்து உங்களுக்கு டவுன்லோடில் வந்து கிடைக்கும். இந்த ஃபைலை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே டெம்ப்ளேட் மாதிரி தான் கொடுத்துருக்கு. நீங்கள் எடிட்டபிள் ஃபைல் தான், நீங்கள் அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட பிராண்டு, லோகோ, கம்பெனி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வெப்சைட்டு, இமெயில் ஐடி, அப்புறம் அட்ரஸ், இதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஐகான் லோகோ ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து CorelDRAW டிசைன் தான். இப்போ நம்ம எல்லாமே மேனுவலாக டிசைன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இந்த ஃபைலை கொடுக்குறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இது ஒரு வேல்யூபுளான ஃபைல். நம்ம சொந்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டிசைன்ஸ் தான். இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது நீங்கள் எடுத்து இந்த வெக்டார் டிசைன்களை நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ் கார்டு மாடலில் தான் இது வந்து டிசைன் கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிசைன்களையும் நீங்கள் வெவ்வேறு இதுக்குள்ளே வந்து எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஒரு CDR ஃபைலாகவே இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாருங்கள், இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டிசைன் ஒரு எஃபெக்ட் மாடலு அது இதெல்லாம் வந்து இது நியூவாகவே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறோம். மேலும் அடுத்து இன்னும் நிறையா ஃப்ரேம்ஸ், அந்த பிஸ்னஸ் கார்டுக்கு உண்டான இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இனி அடுத்த ஒரு டுட்டோரியலில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுன்லோடு பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு 1 hour அல்லது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இது ஃபைல்களை வந்து நீங்கள் உடனே உங்கள் கையில் கிடைக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு பேனர், நம்ம தம்ப்நெயில் பேனரு. இந்த பேனரில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனை நீங்கள் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இடையில் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த இதிலேருந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ கவனிங்க. நல்லா இருக்கிறீங்களா? இந்த தீபாவளி திருநாள் முடிஞ்சு மீண்டும் நம்மளுடைய பணிகளை துவங்க இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு நம்ம என்ன ஒரு இந்த டுட்டோரியலில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நம்மளோட ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு டிசைன். இந்த டிசைன் ஃபைலை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த டிசைன் ஃபைலை நீங்கள் எடுத்து உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சு பயன்படுத்திக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து வெக்டார் டிசைன், எல்லாமே சில இதுக்குள்ள குரூப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த டிசைன்களை எல்லாம் நீங்கள் அன்குரூப் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிசைன்கள் இதெல்லாமே வந்து நம்ம வெக்டாரில் டிசைன் பண்ணது தான். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இந்த டிசைனில் இருக்கக்கூடிய இந்த பாருங்கள், இங்கே வந்து ஒரு சில பாஸ்வேர்டுகள் அப்பப்போ உங்களுக்கு திடீர்னு வரும். அந்த பாஸ்வேர்டுகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த ஃபைலில் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இது ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தில் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் இது பிஸ்னஸ் கார்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற டெக்னிக் அப்படின்னா கிடையாது. இது நம்மளுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேலைகளை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வித்தியாசமான பல வடிவங்களை அழகூட்டிக்கலாம் அப்படின்றதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு.
இங்கே பாருங்கள், இந்த ஒரு நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரு. அது கீழே பாருங்கள் ஒரு இது இருக்குது, இது தனியாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி இந்த ஒரு இடத்துல வச்சுருக்கோம். நீங்கள் தேவையான இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே. இது கூட அப்படி தான், இந்த எல்லாமே ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது நீங்கள் இப்போ நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அட்ரஸ்க்கு உண்டான ஏதாவது ஐக்கான் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த அட்ரஸ்க்குள்ளே இது போட்டுடலாம். போட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இமெயில் லெட்டரோட ஒரு படம், அந்த மாதிரி வெப்சைட்டோட ஒரு படம், ஃபோன் கால்னால் ஃபோன் கால் ரிசீவர் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஃபைலு இது வந்து வெக்டார் டிசைனில் பாருங்கள், இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் நம்ம எந்த டிசைன்லேயும் பயன்படுத்தலை. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதை கொடுக்குறேன். இந்த டுட்டோரியலில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால இதை கொடுக்குறோம். கீழே இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் டூல் யூஸ் பண்ணி கூட பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் சில ஷேடோக்களை பயன்படுத்தி கூட இந்த மாதிரி எஃபெக்டுகளை உருவாக்க முடியும் அப்படின்றதுனால இதையும் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டுகளை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது கூட ஒரு இது தான். இதில் நம்மளுக்கு தேவையான இப்போ ஏதாவது தேவைன்னா இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே வந்து பாருங்கள் கம்பெனி நேம், இந்த கம்பெனி நேம் சொல்லியிருக்குது. இந்த கம்பெனி நேமுக்குள்ளே நம்மளுடைய லோகோ ஏதாவது தேவை அப்படின்னா இந்த கம்பெனி நேமுக்குள்ளே லோகோ ஏதாவது வேணும்னா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த இதுக்குள்ளே வந்து இங்கே தேவையில்லைன்னா நோ ஃப்ரேம்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரேம் எடுத்துடலாம். அல்லது நீங்கள் ஏதாவது பிக்சர் ஏதாவது இதுக்குள்ளே கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் இங்கே உங்களுக்கு கலரில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய கலருக்கு தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய கலர்கள் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அன்குரூப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கலர்களை கூட மாற்றிக்கலாம். அப்புறம் நான் அவுட்லைன் கலருங்க பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் கலர் கூட நீங்கள் மாற்ற முடியும். எதாவது வேணாலும் இப்போ இதனோட கலர் கூட மாற்றலாம். இதனோட கலர் இப்படி மாற்றிக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் ஃபைல் தான், அதனால் இது பயம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லைன்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த இதுகளெல்லாம் நீங்கள் வேறு ஒரு டிசைனுக்கு தேவைன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம உட்காந்து இந்த ஒரு வடிவமைப்பு டிசைனை பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரம் மிச்சமாகுது. அந்த ஒரு வேலையை நான் உங்களுக்கு ஈஸி பண்ணித்தரேன். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் பண்ணக்கூடிய நேரத்தை இதில் வந்து மிச்சப்படுத்திக்கலாம். இன்றைக்கி இந்த ஃபைல் நீங்கள் இந்த ஃபைல் உங்களுக்கு கொடுத்து பாஸ்வேர்டை மட்டும் கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த ஃபைல் பாஸ்வேர்டை போட்டு எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த டுட்டோரியல் ஃபைல் கொடுக்குறது, இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு CorelDRAW ஃபைல் கொடுக்குறது உங்களுடைய வேலையை மிச்சப்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு ஃபைல் நமக்கு புதுசாக ஒரு டிசைன் பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய தூரிகை ஜாலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம இது மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைல் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம மேலும் நிறையா இந்த மாதிரி ஃப்ரீ கண்டென்ட்டு கொடுக்கலாம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம இதை வேறு எங்கேயும் எடுக்க போகிறதில்ல, நம்ம சொந்தமாக உங்களுக்கு டிசைன் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்படின்னால நீங்கள் ஒரு புது வகையான டிசைனை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நன்றி நண்பர்களே. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோக்களுக்கு லைக்கும் அப்புறம் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு பயனுள்ள விஷயத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.